தானம், அது வஸ்திர தானமாக இருக்கலாம், அதாவது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், அன்னதானம். நம்மளால் முடிஞ்ச தானம், நம்ம ஹிந்து சாஸ்திரப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த தானம் பண்ணி நம்ம பழகினோன்னா கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக நம்மளை தேடி வரும். ₹1 நம்ம செலவு பண்ணோன்னா கண்டிப்பாக 2 மடங்காக நமக்கு திரும்பி வரும். பெரிய பணக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய அவங்க தானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பண்ண நிஜமாகவே அவங்களுக்கு ரெட்டிப்பாக அவங்களுக்கு வருதுங்க. நம்மளால் முடிஞ்சது சின்ன சின்ன உதவிகள், பசிக்கிறவனுக்கு சாப்பாடு, ஒரு ஏழை குழந்தைக்கு படிக்கிறதுக்கான அந்த புக்ஸோ, அந்த நோட்டோ, அந்த பென்னோ, பென்சிலோ, சின்ன சின்னதாக, ஆனால் அவங்க நல்லா இருக்கணும், அவங்க கஷ்டத்துலேருந்து அவங்க விடுபடணும். நம்ம மனசார செய்கிற ஒவ்வொரு தானமும் நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் நிஜமாகவே ஒரு நல்லது நடக்கும்.